அரசு பணியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு லெசன் 1 இந்திய அரசியலமைப்புல 2 பாகம், அதாவது பாகம் 1 பாகம் 2 வீடியோ பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்க பாகம் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டியா இருக்கும். நாம என்ன இதுல சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசனை மட்டும் 6 பார்ட்டா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த 6 பார்ட்டை பார்த்தோம்னாவே நமக்கு பாலிட்டி அப்படின்ற சிலபஸ்ல ஒரு 40% 50% நமக்கு கவர் ஆயிடுது சிலபஸ். அது எப்படி நான் பார்க்க அந்த ஒரு லெசன்லயே பாக்குறேங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேலோட்டமாக இருக்கிற இந்த லெசனை நம்ம வித் ஆர்டிகளோட நம்ம ஃபுல் டெபினேஷனோட பார்க்கறதுனால நமக்கு 40% 50% நமக்கு சிலபஸ் கவர் ஆயிருது. இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அரசு நெறிமுறை கோட்பாடும் மற்றும் அடிப்படை கடமைகளை பத்தி பார்க்க போறோம். அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை கடமைகளை மட்டும் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 - 35 நிமிஷம் பார்க்கும் போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணா மிஸ் ஆயிரும். நோட்டு போட்டு எழுத சொன்னா நோட்டு போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்க உடனே வாட்ச் பண்றது நல்லா கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இன்றைய தலைப்புக்குள்ள போலாம். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு அப்படின்னு சொல்றேங்க. இது அரசியலமைப்பின் சட்டத்துல பகுதி 4ஆவதுல உள்ளது. பகுதி 4ல அரசு நெறிமுறை உறுத்தும் கொள்கைகள் அப்படின்னு இருக்கு. இதுக்கான சரத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 36 - 51 வரைக்கும் இருக்கு. 36 - 51 வரைக்கும் இதுக்கான சரத்து இருக்கு. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. இது ஒரு 3 வகையான பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. இதோட பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில இவ 3 வகையை பிரிக்கிறங்க. அதாவது பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில 3 வகையை பிரிக்கிறங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, சமதர்மம், காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்றேங்க. ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானது எதுனா அரசு நெறிமுறை கோட்பாடு. ஒரு நாட்டை நிர்வகிக்க அவசியமானது எதுனா இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும். ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த அடிப்படை, அதாவது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதோட முக்கிய நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அரசு நெறிமுறை கோட்பாடை டாக்டர் BR அம்பேத்கர் விவரிக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என எந்த பகுதியை டாக்டர் BR அம்பேத்கர் அழைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடை இவர் விவரிக்கிறாரு. இதுக்கு நம்ம ஆர்டிகல் லைன்ல பார்க்கும்போது ஆர்டிகல் 37, அதாவது சரத்து 37, இந்த பகுதியில் உள்ள நெறிமுறை உறுத்தும் கொள்கைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு சொல்லத்தான் ஆர்டிகல் 37. ஆனால் அரசு சட்டம் இயற்றும் போது இந்த கொள்கைகளை மதித்து நடைமுறைப்படுத்த முனைய வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெறிமுறை கொள்கைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. ஆனா அரசு சட்டம் இயற்றும் போது இந்த கொள்கையை மதித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 37. அடுத்த ஆர்டிகல் 38 என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நீதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூக அமைப்பை உருவாக்க
சமூக அமைப்பை வந்து உருவாக்கி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நீதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுன்னா ஆர்டிகல் 38. அடுத்த ஆர்டிகல் 39 என்ன சொல்லுதுன்னா, குடிமக்கள் ஆண் பெண் பேதமின்றி வாழ்வதற்கும் பொது நலனுக்கான வளங்களை பயன்படுத்துவதற்கும் பொருளாதார ரீதியை காக்கவும், ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான ஊதியம் கிடைப்பதற்கும், தொழிலாளர் ஆண் பெண் குழந்தைகள் தவறாக பயன்படுத்தாத வகையிலும், குழந்தைகள் தங்களை நலமுடன் சுரண்டலுக்கு எதிராக பாதுகாப்பது போன்றவை அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஆண் பெண் பேதமின்றி வாழ்வதற்கும் குடிமக்கள் வந்து நலனுக்காக வளங்களை பாதுகாக்கவும், அதாவது பொது நலனுக்காக வளங்களை பயன்படுத்துவதற்கும் வந்து இது பயன்படுது. அதாவது இந்த ஆர்டிகல் வந்து உதவுது அப்படின்னு பாக்குறேங்க. இதுக்குள்ள சப் கேட்டகரியா பார்க்கும்போது ஆர்டிகல் 39A அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு இலவச சட்ட உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும். அரசு இலவச சட்ட உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 39A. அடுத்து ஆர்டிகல் 39E என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்கிறது. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்கிறது. ஆர்டிகல் 39F என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி, குழந்தைகள் மற்றும் இளையோர் மீது அரசு கவனத்துடன் செயல்பட்டு சுரண்டலில் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஆர்டிகல் 39F என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி, குழந்தைகள் மற்றும் இளையோர் மீது வந்து அதிக கவனத்துடன் செயல்பட்டு சுரண்டலில் இருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 1975 ICDS, அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். 1975 ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு திட்டம், அதாவது பால்வாடி பள்ளி வந்து உருவாக்கப்பட்டது. ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் எப்போ உருவாக்கினாங்க பார்த்தீங்கன்னா 1975. அடுத்து சரத்து 40 அல்லது ஆர்டிகல் 40, தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சி அமைப்புகளை, அதாவது கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க ஏற்படுத்தப்படத்தான் இந்த ஆர்டிகல் 40. கிராம பஞ்சாயத்து அப்படின்னா ஆர்டிகல் 40. இதன்படி வந்து அரசியலமைப்பின் 1992 ஆண்டு 73வது சட்ட திருத்தின்படி பகுதி 9 அப்படின்னு பஞ்சாயத்தை சேர்த்திருக்காங்க. பகுதி 9 பஞ்சாயத்து எப்ப சேர்த்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992. கிராம பஞ்சாயத்தை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுன்னு பாத்தீங்கன்னா சரத்து 40. சரத்து 41 என்ன சொல்லுதுன்னா, உழைக்கும் உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம் மற்றும் பிற இயலாமையின் காரணமாக உதவி பெற வழிவகை செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, உழைக்கும் உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம் மற்றும் பிற இயலாமையின் காரணமாக உதவி பெற வழிவகை செய்கிறது. இந்த பென்ஷன் ஸ்காலர்ஷிப்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில எது குறிக்குதுன்னா சரத்து 41 தான் குறிக்குது. அடுத்து சரத்து 42, நியாயமான மனிதாபியமான பணி சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்ய வேண்டும். நியாயமான மனிதாபியமான பணி சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 42. சரத்து 43 என்ன சொல்லுதுன்னா, பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம், சமூக கலாச்சார வாய்ப்புகள் வழங்கவும், குடிசை தொழிலை ஊக்கப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம், சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளை வழங்கவும், குடிசை தொழிலை ஊக்கப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து சரத்து 43. சரத்து 43A என்ன சொல்லுதுன்னா, நிர்வாகத்தில் பணியாளர்கள் பங்கு பெற வைப்பதற்கும் அரசு செய்ய வேண்டும். அதாவது பங்கு பெறதுக்கான உதவி எல்லாமே இந்த கவர்மெண்ட் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 43A. நிர்வாகத்தில் பணியாளர்கள் பங்கு பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து சரத்து 43B என்ன சொன்னா, கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு. சரத்து 43B கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு பத்தி சொல்லுது. அடுத்து சரத்து 44 குடிமக்களுக்கான
பொதுவான குடிமையியல் சட்டம் வரைய முயல வேண்டும். அதாவது குடிமக்களுக்கான பொதுவான குடிமையியல் சட்டம் வரைய வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 44. அடுத்த சரத்து 45, 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சரத்து 45 சொல்லுது. இது எப்ப மாற்றப்படுது? அதாவது இதுக்கு முன்னாடி 6 வயது என்பது 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 14 வயது என மாற்றப்பட்டது. இதுக்கு முன்னாடி 6 வயசு வரைக்கும் கம்பல்சரி படிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின்படி 14 வயது என மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த சரத்து 46, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின கல்வி பொருளாதார நலன் உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரோட கல்வி பொருளாதாரத்தை மற்றும் நலம் இவெல்லாம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 46. அடுத்த சரத்து 47, ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், பொது நலன்களை மேம்படுத்துவதும், மதுபானம் மற்றும் ஊறு விளைவிக்கும் மருந்துகளை தடை செய்ய முயல வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், பொது நலன்களை மேம்படுத்துவதும், மதுபானம் மற்றும் ஊறு விளைவிக்கும் மருந்துகளை தடை செய்ய முயல வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 47. சரத்து 48 என்ன சொல்லுதுன்னா, வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ச்சிக்காக நவீன விஞ்ஞான முறைகளை புகுத்துவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ச்சிக்காக நவீன விஞ்ஞான முயற்சிகளை புகுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 48. சரத்து 48A என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, வன மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்காகவும் அரசு முயல வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கு அரசு முயல வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 48A. இந்த சரத்து 48ல இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயர் ரக பசு பாதுகாப்பும் பசுவதை தடுப்பிற்கு தேவையான முயற்சிகளையும் அரசு எடுக்க வேண்டும் சொல்லுது. சரத்து 48ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ச்சிக்காக நவீன விஞ்ஞான முறைகளை புகுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லியிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுறாங்கன்னா, உயரக பசு பாதுகாப்பும் பசுவதை தடுப்பதற்கு தேவையான முயற்சிகளையும் அரசு எடுக்க வேண்டும் அப்படின்றது 48ல ரெண்டாவது பாயிண்டை ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து சரத்து 49, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் இடங்களை பொருட்களை பாழாக்காமல் அழிவில் இருந்து ஏற்றுமதி செய்யாமலும் பாதுகாக்க வேண்டும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் இடங்களை பொருட்களை பாழாக்காமல் அழிவில் இருந்து ஏற்றுமதி செய்யாமலும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது சரத்து 49. அடுத்து சரத்து 50 என்ன சொல்லுதுன்னா, நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரித்தல். சரத்து 50 நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரிக்கிறத பத்தி சொல்லுது சரத்து 50. சரத்து 51 என்ன சொல்லுதுன்னா, சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, நாடுகளிடையேயான கௌரவமான உறவுகளை நிலைப்படுத்துதல், சர்வதேச ஒப்பந்தங்களை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவதை பத்தி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. சரத்து 51 சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, நாடுகளுக்கிடையேயான கௌரவத்தை உறவுகளையும் நிலைப்படுத்துதல், சர்வதேச ஒப்பந்தங்களை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பகுதி 4 பத்தி நாம் பார்த்திருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது 51லயே பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஆட் பண்ணிக்காங்க. பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சரத்து 51லயே ஆட் பண்ணிக்காங்க. வேற என்ன இதுல எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது, அரசு திட்டங்களை செயல்படுத்த நெறிமுறைகள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் போட்டு நான் சொல்ற பாயிண்ட்லாம் அப்படியே நோட் பண்ணிக்காங்க. அரசு திட்டங்களை செயல்படுத்த நெறிமுறைகள் அப்படின்னு இக்கோட்பாடுகளை தவிர்த்து, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கோட்பாடுகளை தவிர்த்து நாடு முழுவதும் அனைவருக்கும் பொதுவான சட்டங்கள் ஆகியவற்றை
நடைமுறைப்படுத்தல் இக்கோட்பாடுகளை தவிர நாடு முழுவதும் அனைவருக்கும் பொதுவான சட்டங்கள் நடைமுறைப்படுத்துதல். 2வது பாயிண்ட் பொருளாதார உரிமைகளை பெறுதல். பொருளாதார உரிமைகளை பெறுதல். 3வது சம நீதியையும் இலவச சட்ட உதவியையும் அளித்தல். சம நீதியையும் இலவச சட்ட உதவியையும் அளித்தல். 4வது இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வி அளித்தல். இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வி அளித்தல். அடுத்து போதைப் பொருட்கள் மது தடை செய்தல். போதைப் பொருட்கள் மது தடை செய்தல். நெக்ஸ்ட் குடிசை தொழில் மையங்களை ஊக்குவித்தல். தொழில்களை ஊக்குவித்தல். குடிசை தொழிலை ஊக்குவிக்கணும். அடுத்தது நவீன முறையில் கால்நடைத்துறை வேளாண்மை துறையினை அமைத்தல். நவீன முறையில் கால்நடைத்துறை வேளாண்மை துறையை அமைத்தல். அடுத்து கால்நடைகளை கொல்லுவது தடை செய்தல். கால்நடை கொல்லுவதை தடை செய்தல். அடுத்து கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்கி அவை தன்னாட்சி அமைப்புகளாக செயல்பட செய்தல். கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்கி அவை தன்னாட்சி அமைப்புகளாக செயல்பட செய்தல். நலிவுற்ற பிரிவினரின் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் உயர்த்துதல். நலிவுற்ற பிரிவினரின் கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். சுற்றுச்சூழல் பாதுகாத்தல். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். தேசிய நினைவு சின்னங்கள் இடங்கள் பொருட்கள் பாதுகாத்தல். தேசிய நினைவு சின்னங்கள் இடங்கள் பொருட்கள் பாதுகாத்தல். நிர்வாகத் துறையிலிருந்து நீதித்துறையை தனிமைப்படுத்துதல். நிர்வாகத் துறையிலிருந்து நீதித்துறையை தனிமைப்படுத்துதல். அதாவது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஆர்டிகல் பிரகாரம் பார்த்த ஒரு அவுட்லைனா பார்த்தா தான் நம்ம இப்ப கொடுக்குற பாயிண்ட்ஸுங்க எல்லாமே. இதை நீங்க தெரிஞ்சுக்கினாவே நமக்கு இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுக்குள்ள வந்துருது அப்படின்ட்டு ஒரு டாபிக் தெரிஞ்சிடும். இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கினா போதும். இந்த பாயிண்ட்டுகளை ஃபுல்லா நீங்க ஒரு அளவுக்கு அப்படியே படிச்சிட்டீங்கன்னா அடுத்தது இது கூட ஆர்டிகலை கவர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆர்டிகல் கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிடும். லாஸ்ட்ல நடந்த குரூப் 1ல அதாவது ஜனவரி 3, 2021 நடந்த குரூப் 1ல இதுல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டுருக்காங்க. பொறுத்துக்க மாதிரி கம்பேர் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் பகுதி 4A. பகுதி 4A இது எப்ப ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல இதை ஆட் பண்றாங்க. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரைப்படி அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது. ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரை பிரகாரம் தான் இந்த அடிப்படை கடமைகள் ஆட் பண்றாங்க. இதுல ஆரம்பத்துல 10 கடமைகள் மட்டுமே இருந்தது. அதாவது ஆரம்பத்துல 10 கடமைகள் மட்டுமே இருந்தது. 11வது கடமையா எப்ப ஆட் பண்றாங்க, அதாவது 51ல AK அப்படின்ட்டு. இதுல இருக்க அடிப்படை கடமைகளை பத்தி சரத்துகள் எல்லாமே 51A அப்படின்னு தான் வரும். அதுக்குள்ள சப் கேட்டகரியில எல்லாமே வரும். இந்த 51AK 11வது கடமை எப்ப ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல இணைக்கப்பட்டது. 11வது அடிப்படை கடமை 51ல A பிராக்கெட்ல K போட்டுக்காங்க என்பது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தின்படி 2002ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய குடிமக்கள் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகள் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி இந்திய குடிமக்கள் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை தான் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியில் உள்ள அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. ஏன் இதை சொல்றாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம். அடிப்படை கடமைகளை மீறப்படும் போது நம்ம கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அதுக்காக தான் இந்த ஒரு லைன். அதாவது இதில் உள்ள அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமக்களோட கடமைகளை எப்படி நாம வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் 51ல ஏ கேபிட்டல்ல அதுக்குள்ள சப் கிளாஸ்ல ஏ. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். 51ல ஏ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம்,
அடுத்தது தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். அடுத்தது 51ல ஏபி சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 51ல் ஏ சப்கிளாஸ்ல சி இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். அடுத்து 51ல ஏடி தேச பாதுகாப்பிற்காகவும் தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். 51ல ஏடி தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேசிய பணியாற்ற தயாராக இருத்தல். 51ல ஏஇ சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து. பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி. பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். இந்திய மக்கள் அனைவரிடத்தையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஆர்டிகல் 51ல ஏஇ. அடுத்து 51 ஏஎஃப் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அடுத்து 51 ஏஜி காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஆகியவற்றை இதெல்லாம் உள்ளடக்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். 51 ஏஹெச் அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். இதை பத்தி பேசுறது 51 ஏஹெச். 51 ஏஐ வன்முறைகளை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். வன்முறைகளை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஆர்டிகல் 51 ஏஐ. ஆர்டிகல் 51 ஏஜே தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தனவற்றை நோக்கி செயல்பட்டு. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தனவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். அடுத்து 51 ஏகே 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை அளித்தல். இதுதான் லாஸ்டா நம்ம ஆட் பண்ண 86வது சட்ட திருத்தம் 2002 ஆட் பண்ண 11வது கடமை. இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே எக்ஸ்ட்ரா வெளியில போய் எதுவும் பார்க்கல. ஆர்டிகல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பார்த்துருப்போம். இது எல்லாமே 10th புக்கில் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கும் உள்ள ஒரு டேபிளேஷன் பார்த்துடலாம். அதாவது வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்துக்கானா அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பு எடுக்கப்பட்டது தான் அடிப்படை உரிமை. அரசு நெறிமுறை கோட்பாடு எங்கேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அயர்லாந்து நாட்டின்
அரசியலமைப்பு வந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைனா அமெரிக்கா, அரசு நெறிமுறை கோட்பாடுனா அயர்லாந்து. அடிப்படை உரிமை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமையை அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. அரசு நெறிமுறை கோட்பாடை வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலே அப்படின்னு சொல்றாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் மட்டும்தான். ஆனா அடிப்படை உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் எதுனா அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். அரசு நெறிமுறை கோட்பாடை கட்டாயப்படுத்த முடியாது. அதை நீதிமன்றத்தால் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதல் பெற்றவை. அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை. தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றது எதுனா அரசு நெறிமுறை கோட்பாடு. சட்ட ஒப்புதல் பெற்றது அடிப்படை உரிமை. அடுத்தது அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறை கொள்கையை வந்து செயல்படுத்துதல் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அரசு நெறிமுறை கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிறது. அடிப்படை உரிமைகள் இயற்கையான உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து இயற்கையான உரிமைகள். அரசு நெறிமுறை கோட்பாடுன்றது வந்து மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. இந்த டிஃப்ரெண்ட்ல இருந்து கொஸ்டின் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா வந்து இது எந்த பகுதிக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி இதுல ரைஸ் ஆகலாம். இப்ப நாம பாகம் 3ல பார்த்தது என்னன்னா அரசு நெறிமுறை கோட்பாடும் அடிப்படை கடமைகளை பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து மத்திய மாநில உறவுகள் மற்றும் அலுவலக மொழிகளை பத்தி அடுத்த பாகம் 4ல பார்க்க இருக்கோம். இது போன்ற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வேணா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். தேங்க்யூ.